ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு 3 days ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கே கிளம்பியாச்சு. இப்போ டைம் 7 o'clock ஆகுது. சேலம் ஹைவேல போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு வந்து 4 hours தான். அதனால் மார்னிங் வந்து ஒரு 6:30க்கே கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து 7 o'clock ஆகுது. பசிக்குது பயங்கரமாக. சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. போகிற வியூலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இப்போ சேலம் கிட்டே போயிட்டுருக்கோம் நாங்கள். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது. அங்கே போனதுக்கப்புறம் எப்படி கிளைமேட் மாறுதா அப்படின்னு பார்ப்போம். நீங்களும் வந்து vlog ஃபுல்லாக பாருங்கள். எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். ஸோ ஆன் தி வேலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:45 அப்படி தான் இருக்கும். சீக்கிரமாகவே சாப்பிட்டாச்சு. ஏன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப இயர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால ரொம்ப சீக்கிரமாக பசிச்சுது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்தாச்சு. 2 மணி நேரம் தான், 2.25 மணி நேரம் ஆகுது. டைம் பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 8:40 ஆகுது. இப்போ சேலம்லேருந்து ஏற்காடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour ட்ராவல். ஸோ 1 hour ஆகும் கரெக்டாக நம்ம போகிறதுக்கு. இப்போ வந்து நீங்கள் பெங்களூர்லேருந்து ஏற்காடு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து நீங்கள் ஒகேனக்கல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஸோ அப்படி தான் வர மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒகேனக்கல் தூரம். ஆமாம், நம்ம இங்கேருந்து போகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து போகிறது, இந்த பக்கத்துலேருந்து வர்றவங்களுக்கு ஒகேனக்கல் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour எடுக்கும் போல். இதுதான் வந்து சேலம் டவுன். சிட்டியா டவுன்? அது டவுன் தான், காரைக்கால் மாதிரி ஒரு டவுன். ஓகே, இது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டவுன். காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை சார்ந்த இடத்து பக்கத்துலேயே இருக்கோம் நம்ம. அதனால் ஏற்காடு, ஊட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஊர் மாரியே தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் இங்கே பக்கத்துலேயே மலை பக்கத்துலேயே இருந்ததுனால இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நான் அங்கே இருக்கும்போது எனக்கு மலை இதெல்லாம் வந்து பார்க்குறது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அவங்களுக்கு எப்படி இருக்குது? இப்படி தானே இருக்குது. ஏற்காடுலாம் வரோன்னா பெருசாக தெரியல, ஏன்னா அங்கே ஃபுல்லாக மலை தான். நான் இருக்க சைடு எல்லாமே மலை இருக்கிறதுனால பெருசாக தெரியல. ஆனால் நல்லா இருக்குது. இப்போது இது மெயின் ரோடு காட்டுறவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலை ஏற போகிறோம். இப்போ ஒரு செக் போஸ்ட் வந்து வரும். இதை தாண்டிட்டா நம்ம அப்படியே மலை ஏற வேண்டியதான். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காமிக்கிறேன். It starts here. ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்ட். காரை திருப்பி ஏற வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்ட் ஏறியாச்சு. இங்கே என்ன எத்தனை ஹேர்பின் பெண்டு? 20 ஹேர்பின் பெண்டு. அப்படியே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். சேஃப்டியாக தான் இருக்குது கொஞ்சம். செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 rupees பே பண்ணணும் ஏற்காடு மேலே ஏறுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டுக்கு வந்தாச்சு.
வந்தாச்சு. சைடில் வியூ காட்டுறவங்களுக்கு இந்த கீழேருந்து மேலேருந்து நம்ம பார்க்கும்போது கீழே உள்ள வீடெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது. காரே திணறதில்ல. செகண்ட் கிட்ட தான் போவோம். இது வந்து கடல்லேருந்து ஒரு 500 மீட்டர் மேலே, 500 மீட்டர்ஸ் above the sea level. காது வந்து பார்த்திங்கன்னா அடைக்குது. இப்போதான் லைட்டாக மூடி மூடி திறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது கீழே இருக்கிறதுக்கும் நம்ம மேலே மலை மேலே இருக்கிறதுக்குமே. ஏற்காடு லேக். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு வந்தாச்சு. நல்லா தூங்கிட்டேன். மலை ஏறும்போது எனக்கு தூக்கம் அதிகமாக வந்துருச்சு. இப்போ நம்ம போகிறது பகோடா பாயிண்ட். பகோடா ஸோ இங்கே தான் அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். சைடில் வந்து வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. உள்ளே ஒரு குட்டி வில்லேஜே இருக்குது. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அங்கே உள்ளவங்க. ஸோ நல்லா வந்து சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி வெயில் அடித்தாலுமே. ஸோ அந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் நின்று பார்த்துட்ருந்தோம். ஸோ வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏதோ மேகம்லாம் வந்து அப்படியே கிட்டக போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ இந்த சைடு வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் மாதிரி இந்த சைடில் உள்ளே இருந்துச்சு. ஸோ நாங்களும் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளைமேட் மாறுனுச்சு. ஸோ நல்லா இருந்தது. இது வந்து கிளைமேட் மாறினப்போ கொஞ்சம் எடுத்தோம். ஸோ லைட்டாக அப்படியே மழை வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயில் நல்லா காட்டுனுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் தான் வந்தோம். இது வந்து லேடி சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்து டெலஸ்கோப்பில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூ பாயிண்ட் வந்து வந்திருந்தோம். இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அங்கே எதுவும் சார்ஜ் பண்ணல. அங்கே வந்து ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த சேலம் ஏர்போர்ட்டு, ஃப்ளைட் வந்து இறங்குறது போகிறது அதெல்லாமே நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று நாங்கள் அப்படியே பார்த்துட்ருந்தோம். ஸோ எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க ஃபேமிலி பார்த்துட்டு இருந்தவங்களும் சொன்னாங்க, அந்த ஃப்ளைட் வந்து போகிறதுலாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் பார்க்கும்போது ஏதோ வீடுலாம் தெரிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் இது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போனோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து பார்ட் 2ல் வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.